Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு தக்காளி ஊறுகாய் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துருக்கேன். ரொம்ப குழஞ்சும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா கெட்டியான பழமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம பொடி செய்வோம். இதை வந்துட்டு நம்ம ஃபைனலாக தான் சேர்த்திக்குவோம். இதை வந்துட்டு முதல்லையே நம்ம வறுத்து ஆற வச்சு பொடி செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருந்தேன். அது பாதி அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். நம்ம எடுக்கிற வெந்தயத்தில் பாதி அளவு மட்டும் கடுகு சேர்த்திக்கிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயமும் நல்லா செவந்துருச்சு, கடுகும் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இதை இறக்கிடலாம். இப்போது அதே வாணலியில் மறுபடியும் கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்துட்டு நல்லெண்ணெய் தான் விடணும். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி ஊறுகாய் கெட்டு போகாமையும் இருக்கும், நல்ல சுவையும் கொடுக்கும். நம்ம முதல்ல தக்காளியை வந்துட்டு நல்லா வதக்கி வெந்ததுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த எண்ணெயில் தக்காளி நம்ம 3/4 கிலோ தக்காளி எடுத்துடலாம் இல்லையா, அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு கல்லுப்பு வந்துட்டு எடுத்திருக்கேன். கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு சேர்ந்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நல்லா தக்காளி வந்து குக் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம வந்துட்டு மிளகாய் தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு, தக்காளி நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்தில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம். புளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடும்போது புளி நல்லா வெந்துடும். ஸோ புளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மிளகாய்த்தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போதுமே மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல காரசாரமாக தான் வந்து ஊறுகாய்க்கெல்லாம் எடுத்துக்கணும். அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நம்ம இன்னுமே கூட சேர்த்துக்கலாம். இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனாலும் இன்னும் நல்ல காரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு, அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை தனியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் இந்த மாதிரி எண்ணெய் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காயாமல் கடுகு சேர்க்க வேண்டாம், வெடிக்காது. அதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, மிளகாய்த்தூள் இதெல்லாம், அதை வந்துட்டு இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். தண்ணி எதுவும் விடக்கூடாது. நம்ம ஜஸ்ட் அப்படியே வதக்கின தக்காளியை மட்டுமே நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து இப்போ சேர்த்திக்கலாம். நல்லா இந்த தக்காளியோட கலரே பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக மாறணும், அந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு தெரிக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையில் இருந்துச்சு அப்படின்னா அடி பிடிச்சிக்கும், வேகிறதுக்கு முன்னாடியே வந்து அடி பிடிச்சிக்கும். அதனால் மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு கலர் மாறணும். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நம்ம அப்பப்போ நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஊறுகாய் நல்லா இந்த பதத்துக்கு வந்துடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். நம்மளுக்கு பார்க்கும்போதே அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு நல்லா தெரியும். உங்களுக்கு நல்லா அந்த குக்காகி இருக்கிறது, நல்லா எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிறது. இந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வெந்தயம், கடுகு நம்ம வறுத்து பொடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய தக்காளிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த பொடி சேர்த்துக்கலாம்.
ஃபைனலாக இந்த பொடி சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ஸோ கடைசியாக இப்படி தான் இருக்குது. நல்ல திக்கான கலரில் நல்ல ரெட்டிஷ்ஷாக இருக்குது. இப்போ தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பீங்கான் பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒயிட் ரைஸ்க்கும் இதை வந்துட்டு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தக்காளி ஊறுகாய் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் இருக்கும். ஸோ கைப்படாமல் தண்ணி படாமல் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.